தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு ராஜ்யசபா சீட்டிற்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இன்று மாலை 3 மணியோடு கால அவகாசம் நிறைவடைந்திருக்கிறது. மொத்தம் 15 பேர் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி சார்பாக பிரவீன் சக்கரவர்த்தி மனு தாக்கல் செய்திருக்கிறார். 14 பேர் அவர்களுக்கு எம்எல்ஏக்களுடைய முன்மொழிவு இல்லாதால் அவருடைய வேட்புமனு கிட்டத்தட்ட நிராகரிக்கப்பட இருக்கிறது. போட்டியின்றி பிரவீன் சக்கரவர்த்தி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அவர் நம்மிடம் இருக்கிறார். சார், முதலில் வாழ்த்துக்கள், வணக்கம். சார், இப்ப நீங்க ராஜ்யசபாவுக்கு போறீங்க. குறிப்பாக இந்த தருணத்தை எப்படி உணர்றீங்க? காங்கிரஸ் கேடலுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இது முதல்ல எனக்கு இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர்களும் தொண்டர்களும் சப்போர்ட்டர்ஸ்க்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த அவங்களோட ஒரு உணர்வு புரியுது. இது முதல்ல தமிழக வெற்றி கழகத்துக்காக ஒரு எம்பி சீட் வந்திருக்கு. அதை அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் அந்த ஒரு தாவேக்காக்கு அந்த சீட் வரணுமா அப்படின்ற ஒரு இது இருக்கும். அது எனக்கு அந்த புரிதல் இருக்கு. எனக்கு அதை என்னால் உணர முடியுது. அவங்க கிட்ட நான் ஒரே ஒரு மெசேஜ் தான். நான் தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்காக டெல்லியில் எனக்கு அனுபவம் உள்ளது. டெல்லி அரசியலையும் சரி அரசாங்கத்திலையும் சரி நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது அதை பயன்படுத்தி இந்த கூட்டணி ஆட்சியோட பணிகள் கோரிக்கைகள் எல்லாமே இந்த குரல் எழுப்பப்படும். இந்த திரு ஜோசப் விஜய் அவர்களின் ஆட்சி எப்படி ஒரு மக்கள் ஆட்சியாக செயல்படுதுன்னு அதை நான் எடுத்து காட்டுவேன். ஸோ இது இந்த பொறுப்பு நான் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறேன். அதனால நான் தமிழக வெற்றி கழகத்தின் சப்போர்ட்டர்ஸுக்கு நான் ஒரே ஒரு மெசேஜ் தான், லவ் யூ. சார், இப்ப ராஜ்யசபாவில் பாத்தீங்கன்னா பிஜேபியோட நம்பர்ஸ் 113 இருக்கு. காங்கிரஸ் நம்பர்ஸ் 29 இருக்கு. இப்ப மல்லிகார்ஜுன கார்கே போன்றவரெல்லாம் ராஜ்யசபாவுக்கு அந்தந்த ஸ்டேட்ல போறாங்க. இப்ப நடக்கக்கூடிய எலெக்ஷன் முன்னால் இந்த நம்பர்ஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும்? வரக்கூடிய காலங்களில் காங்கிரஸ் நம்பர்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமானது இருக்கு? ஏன்னா உங்களுடைய பொறுப்பாளர்லாம் சொல்லியிருக்கார்கள் காங்கிரஸ் நம்பர்ஸ் ராஜ்யசபால ஒரு நீடா இருக்கு அப்படின்னு சொல்ல, எதுக்காக அதை தேவை இருக்கு? இப்போ பாஜகவுக்கு எதிராக இப்ப பாஜகவோட மசோதாக்கெல்லாம் நீங்க பாருங்க. இப்ப என்ன மசோதா எடுத்துட்டு வர்றேன்றாங்க? தொகுதி மாற்ற மசோதா, ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா. இதில் அப்புறம் ஒன்றிய அரசு ஒரு அந்த திணிக்கும் மாநிலங்களின் உரிமைகளை பறிக்க இது பண்றாங்க, மசோதா எடுத்துட்டு வராங்க. இதெல்லாம் எதிர்க்கிறதுக்காக காங்கிரஸ் கட்சி குரல் தான் மிகவும் ரொம்ப துணிச்சலாகவும் ராஜ்யசபாவில் இதை எதிர்த்து இந்த மாநிலங்களின் உரிமைக்காக போராடுவதற்காக இந்த நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி நீங்க பாத்தீங்கன்னா சவுத் தெற்கு மாநிலங்களில் நீங்க அந்த ஒரு ஒரு திணிப்பு இருக்கே, அதை எதிர்க்கிறதுக்காக காங்கிரஸ் கட்சியில் பாராளுமன்றத்தில் ஒரு நம்பர்ஸ் தேவை. அதனால தான் இது ரொம்ப முக்கியமாக நாங்க பார்க்கிறோம். இந்தியா பிளாக்கோட மீட்டிங் இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறமா நடந்திருக்கு. குறிப்பாக சோனியா காந்தி, ராகுல் காந்தி பங்கேற்று இருக்காங்க. அதே போல மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ் போன்றவர் பங்கேற்க 23 கட்சிகளை சேர்ந்தவர்கள் பங்கேற்றிருக்காங்க. குறிப்பா இதுல திமுக பங்கேற்கல, தமிழக வெற்றி கழகம் பங்கேற்கும் எதிர்பார்க்கப்பட்டது, அவங்களும் பங்கேற்கல. என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க சார் டிவிக்கு? இல்ல பாருங்க, இது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதாவது இந்தியா கூட்டணின்றது 2024 பாராளுமன்ற தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி. அந்த பாராளுமன்றத்தில் எல்லாரும் சேர்ந்து இந்த பாஜகவோட மசோதாக்கள், பாஜகவோட இதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக இது. இப்போ இது தமிழக வெற்றி கழகத்துக்கு பாராளுமன்றத்தில் இன்னும் இதுவரை எந்த இதுவும் இல்லை, பிரதிநிதியும் இல்லை. ஆகையால் அது முதல்ல வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியா கூட்டணி அப்படின்ற அந்த பேச்செல்லாம் வர முடியும் தமிழக வெற்றி கழகத்துக்கு. சோ ஆகையால் இது இப்போ முதல்ல பிரதிநிதி பாராளுமன்றத்தில் அவங்களோட பிரதிநிதி வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட இந்தியா கூட்டணியில் அவங்க சேருவாங்களா இல்லையான்னு அப்ப பேசிக்கலாம். நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் கொடுத்த செய்தி என்னன்னா, காங்கிரஸோட அணுகுமுறையால கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு பலவீனம் ஏற்பட்டிருப்பதாக
திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்தியா பிளாக் மீட்டிங்ல பேசியிருக்காரு. அவரும் இன்னைக்கு வந்து பங்கேற்றிருக்காரு. குறிப்பாக கேரளா, மேற்கு வங்கம், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் மேற்கொண்ட அணுகுமுறை திரிணாமுல் காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், திமுக ஆகியவற்றை பலைமனம் அடைய செய்திருக்கிறது என்று அவர் பேசியிருக்கார். இதை பற்றி உங்க கருத்து என்ன? இல்ல, திருமாவளவனோட நானும் இன்னைக்கு பேசினேன். அவர் வந்து இந்தியா பிளாக் கூட்டணி மீட்டிங்ல கலந்து கொண்டார். மாநிலங்க தேர்தலில் எதிர்த்து தேர்தல் டைம்ல, கேம்பெயின் டைம்ல ஏதாவது பேசியிருக்கலாம். அது வந்து மாநில தேர்தலுக்காக. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து புதுசு கிடையாது. இந்தியாவில் 2019 எழுதுதான், 2024 தான். என்ன, இடதுசாரியோட நாங்க அவங்களுக்கு எதிராக போட்டியிட்டோம் கேரளாலையும் பெங்காலத்திலையும். ஆனா பாராளுமன்றத்தில் ஒன்னாதான் இருந்தோம். திரிணாமுல் காங்கிரஸ் அவங்கள எதிர்த்தோம் மாநில தேர்தலில். ஆனா பாராளுமன்றத்தில் ஒன்னாதான் இருந்தோம். ஆம் ஆத்மி பார்ட்டி அவங்கள டெல்லியிலும் சரி, பஞ்சாப்லயும் சரி, குஜராத்திலையும் சரி எதிர்த்தோம். ஆனால் பாராளுமன்றத்தில் 2024 தேர்தலுக்கு ஒன்னாதான் போட்டியிட்டோம். ஆகையால் இது வந்து தமிழ்நாட்டில் நீங்க கொஞ்சம் ஒரு புதுசா இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் அப்படி ஒரு வேற விதமா பாக்குறீங்க. இது வந்து சகஜம். அப்படி நீங்க சொல்றது பார்த்தா 29 எம்பி எலெக்ஷன் திமுகவோட திரும்பி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அல்லது குறிப்பா உதயநிதி தொடர்ச்சியாக விமர்சனங்களை முன்வைக்கிறாரு, அதை பத்தி உங்க கருத்து என்ன? இது வந்து பாருங்க, திமுக பத்தி பேசி ஒன்னும் இது திமுக பத்தி பேசுற நேரமே கிடையாது. இது தமிழகத்தில் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக இந்த தேர்தலில் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு புது ஆட்சி அமைஞ்சிருக்கு. அவங்கள பத்தி தான் பேசணும். திமுக பத்தி என்ன பேசணும்? திமுக பத்தி பேசணும்னா ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும். அப்படி என்ன பயம்? அந்த தேர்தல் ரிசல்ட் வந்த உடனே அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து மறைமுகமாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி தாவேக்காவை தடுக்கணும் அப்படின்ற அப்படி என்ன பயம்? தாவேக்கா ஆட்சியில வந்துட்டா அப்படி என்ன பயம்? அப்படி என்ன மறைக்கணும்? அந்த ஒரே ஒரு கேள்விதான் தமிழ்நாடு என்ன சொல்றாரு. 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர்கள் பேசியிருக்கலாம். ஆனா பை த எண்ட் வந்து ஸ்டாலின் வந்து ஏத்துக்கல அந்த கருத்தை அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு. பல காரணங்கள் அது மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுல மாதிரி ஃபைனல் டிசிஷன் தான் முக்கியம் அப்படின்றாங்க. பாருங்க, இது வந்து நான் சொல்லல. இடதுசாரி கட்சிகளின் தலைவர்கள், திருமாவளவன், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர், அவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. திமுகவோட தலைமை அவங்களோட இதை பத்தி பேசினாங்கன்னு. ஸோ இது வந்து நம்ம யார் பேசினாங்க, யார் பேசுறது அதெல்லாம் தேவையில்லை. இது நடந்துச்சு. இந்த கேள்விதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்க பதில் அளிக்கணும். எங்களுக்கு அழிக்க வேணாம், தமிழ்நாட்டு மக்களுக்கு பதில் அளிக்கணும். அவ்வளவு என்ன பயம்? அதுதான் கேள்வி. மற்றபடி இது வந்து இப்ப தாவேகா, காங்கிரஸ், விசிகே, ஐயுஎம்எல் கூட்டணி ஆட்சி கிட்டத்தட்ட 50 வருடத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு திசை திருப்பு. இது எப்படி நடந்துட்டு இருக்கு? இதுல தான் நம்ம கவனம் செலுத்தணும். விமர்சனம் வைக்கிறாங்கன்னா 5 எம்எல்ஏக்களை வச்சுட்டு 2 மினிஸ்டர் வாங்கிட்டீங்க, ஒரு எம்பி வாங்கிட்டீங்க, இதே மார்ச் மாசம் திமுக ஒரு எம்பி வாங்கினீங்க அப்படின்னு விமர்சனங்களை சமூக தளங்களை தொடர்ச்சியா வைக்கிறாங்களா சார்? இது பாருங்க, இது வந்து ஒரு 5 எம்எல்ஏ, இதெல்லாம் வந்து ஃபேக்ட்ஸ். 5 எம்எல்ஏ தான் காங்கிரஸ் கட்சி. அதுல 2 மந்திரி சபை, ஒரு ராஜ்யசபா. இது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயும் தமிழக வெற்றி கழகத்தின் பெருந்தன்மையும் கருணையும் தான் அப்படின்னு தான் நான் கருதுகிறேன். ஆனா இதுல இருந்து என்னது? கூட்டணிக்காக ஒரு மதிப்பு, கூட்டணி ஆட்சிக்காக ஒரு மதிப்பு, அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும். ஆகையால் இது வந்து நீங்க வந்து வெறும் சீட்டு வாங்கினாங்க, சீட்டு வாங்கலன்னு என்ன பொறுத்த வரைக்கும், தனிப்பட்ட முறையில் என்ன பொறுத்த வரைக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் போன செப்டம்பர் ஆகஸ்ட் மாதத்திலேருந்து ஒரே ஸ்டாண்ட்ல தான் நான் இருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் நான் எதையும் கருத்தை மாறல, என் மனசுல எதுவும் மாறல. சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம், ஆனால் இது வந்து ஒரு பெருந்தன்மை தான், அவங்களோட பெருந்தன்மை தான். ஜூன் 11ஆம் தேதி நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கிறதாக தமிழக முதலமைச்சர் டெல்லி போறாங்க. இந்த முறை ராகுல் காந்தி, சோனியா காந்தி போன்ற தலைவர்களை பார்க்க வாய்ப்பு இருக்கிறதா? டெல்லியில காங்கிரஸ் தலைவர்களை பார்க்க வாய்ப்பு இருக்கிறதா? அது தெரியாதுங்க. இப்பதான் இன்னைக்கு எப்ப எனக்கு அதை பத்தி அவங்களோட ஷெட்யூல் பத்தி தெரியாது. எங்க தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களும் அன்னை சோனியா காந்தி அவர்கள் ஷெட்யூல் பத்தி தெரியாது. அதை பார்க்கணும். தலைவர் ராகுல் காந்தி தான் இது ஸ்வேரிங் அண்ட் ஓத் டேக்கிங்கே வந்துட்டாரு. அவரு வந்து முதலமைச்சர் ஓத் டேக்கிங்கே வந்தாரு. இந்த தமிழ்நாடு சிஎம் வந்து பாத்தீங்கன்னா கேரளா சிஎம் உடைய பதவியேற்பு விழாவிலையோ, அதே போல கர்நாடகாவுடைய சிஎம் பதவியேற்பு விழாவிலே பங்கேற்கல அப்படின்னு ஒரு விமர்சனம். என்ன இதெல்லாம் என்ன விமர்சனம்னு எனக்கு புரியல. இதுல என்ன விமர்சனம்? யாருமே வைக்கல இது விமர்சனம். அது நீங்களாக எழுப்புற கேள்விதான். அதுல
நிறைய முதலமைச்சர்கள் போலியா அதுல பங்கேற்கல. ஏங்க, ஒரு புது ஆட்சி ஒண்ணு அமைஞ்சிருக்கு, அவங்க ஆட்சியில கவனம் செலுத்துவாங்களா? இது இந்த மாதிரி அரசியலே செஞ்சுட்டு இருந்தா எப்படி? மக்கள் வந்து ஆட்சி தானே கேக்குறாங்க, ஒரு நல்ல ஆட்சி, மக்கள் ஆட்சி வேணும் அப்படின்னு தானே கேக்குறாங்க. அதுக்காக தானே மாற்றம் கேட்டாங்க. சோ அதுல தான் நம்ம கவனம் செலுத்தணும். நீங்க ராஜ்யசபா எம்பியா இருந்தாலும் தமிழகத்திற்கான திட்டங்களை கொண்டு வரதுலயும் மற்ற ஒரு கைடன்ஸ்லயும் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பீங்களா தமிழ்நாடு கவர்மெண்டோட? ஏன்னா நீங்க டெல்லியில ஒரு நிறைய உங்களுடைய டேட்டா சயின்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கிறது, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்கு, உங்களுடைய ஆலோசனைகள் இருக்குமா? சந்தேகமே இல்லை எனக்கு. அதனாலதான் இது நான் வந்து ரொம்ப தெளிவா இருந்தேன். என் கட்சி தலைமைக்கும் நான் சொன்னது என்னன்னா, எனக்கு பாராளுமன்றம் போனோம்னா நான் தமிழ்நாட்டிலேருந்து தான் போவேன், மற்ற எந்த மாநிலத்திலிருந்து எனக்கு சீட்டு வேண்டாம் அப்படின்னு ரொம்ப தெளிவா நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஆகையால் அது ஏன்னா தமிழ்நாட்டின் குரலாக நான் பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டும் தான் என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம். நிச்சயமாக பொருளாதாரத்தை பத்தி சொன்னீங்க, தமிழ்நாட்டின் கடன் சூழ்நிலை பத்தி எல்லாருக்குமே தெரியும். நான் தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னேன், நான் சொன்னது உண்மை, நான் சொன்னது டேட்டா வச்சு சொன்னேன், அதுல எந்த விமர்சனமும் கிடையாது, அது சொன்னது ஃபேக்ட். சோ அதனால இது வந்து ஒரு பொருளாதாரமும் சரி, மற்ற நான் சொன்ன மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த மாதிரி மசோதாக்களும் சரி, இதுக்காக தமிழ்நாட்டின் குரல் ஒலிக்கும் பாராளுமன்றத்தில். அது என்னுடைய சத்தியம். பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக நம்மிடம் பேசியிருக்கார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளருடன் தினகரனுடன் ரமேஷ்.